ஓம் நமச்சிவாய. ருத்ராசம் அணிவதால் என்ன மாற்றம் நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ருத்ராசம் சிவனுடைய தொடர்பு படுத்தி சிவனுடைய அணிகரனில் ஒன்றாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த ருத்ராசம் அணிஞ்சாலே எல்லார் வாழ்க்கையும் மாறிடுதா, அல்லது அணிஞ்சவங்க ஃபுல்லாக சிவனடியாராக இருக்காங்களா, அல்லது அணிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்குதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேகத்தோடைய அணிஞ்சவங்களும் இருக்காங்க. ருத்ராசம் அணிஞ்சதுனால ஒரு சிலருக்கு மாற்றங்கள் நடந்ததும் இருக்கலாம். ஆனால் ருத்ராசம் மட்டும் அணிஞ்சால் மட்டுமே சிவனுடைய அருள் கிடைக்கும், அது மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுசாக தவறானது. ருத்ராட்சம் மாலை அணிகிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு சிவனுடைய வழிபாட்டில் செல்கிறவங்களுக்கு சிவனை பற்றி முழுமையாக உணர நினைக்கிறவங்களுக்கு, சிவனுடைய அருள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும், ஞானம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வளர்ந்தோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு ருத்ராட்ச மாலை அணிகிறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். ஆனால் வெறும் மாலை இப்போ கடைகளில் வாங்கி போடுறோம், எங்கே வேணாலும் கிடைக்கிற பக்கம் மாலை வாங்கி எடுத்து போகிற அளவு ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறோம். அப்படி போட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறாது. அதே ருத்ராட்சத்தில் இன்னொன்று ஒரு முகம் 5 முகம் அப்படின்னு நிறைய வகையில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வகை முகம் உள்ள ருத்ராட்சம் அணிஞ்சால் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ருத்ராட்சம் ஃபஸ்ட்டு ஒரு சிவனுடைய அணிகரன்லாம் சொல்லப்பட்டாலும் அந்த அணிகரன் நம்ம எந்த இடத்துலேருந்து வாங்குகிறோம், எந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வச்சுக்கிறோம், எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறதான் முக்கியமான நம்ம பார்க்கணும். ஒரு சிவனாலயத்துகளில் ருத்ராட்சம் வாங்கும்போது அல்லது ஒரு பூஜையிலேருந்து வாங்கும்போதோ தொடர்ந்து பூஜையிலேயே ஒரு 48 நாள் பூஜையிலே வச்சுருந்து வாங்கினாலும் கூட நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசில் கொண்டு வச்சுக்கிறோம் அந்த ருத்ராசத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எங்கே தான் கடவுளே நேரில் கையில் கொடுத்து நம்மளை மாலையில் அனுபவிச்சாலும் கூட நம்ம எந்த சிந்தனையில் இருக்கிறோம், நம்மளுடைய உள் மனசு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ருத்ராசமானது நமக்கு சரியான வழியை காட்டும். நம்ம மனப்பூர்வமாக ருத்ராட்சம் வாங்கும்போது சிவனை மனசார நினச்சி, நான் உன்னோட அணியாளன்லாம் நினச்சி அணிகிறேன், என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி கொடு, வாழ்க்கை சீராகணும் அப்படிங்கிற உள் மனசில் நினச்சிக்கிட்டு அதை சிவனுடைய டெய்லி அதை அணையும் போது நம்ம கூட சிவன் இருக்கார் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடணும். அதுக்கு ஒரு முக்கியமாக நம்ம அதை அணிஞ்சிருக்கும் போது நம்ம ஒரு கோயிலில் இருக்கிறோம், ஒரு கோயில் தளத்தில் இருக்கிறோம், அல்லது நம்ம முன்னாடி ஒரு சிவன் இருக்கார், நமக்கு மேலே இருக்கார், அல்லது அந்த சிவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துடணும். ருத்ராட்சம் இருந்தாலே சிவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற மனநிலை வந்துடணும். சிவன் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாலே நம்ம ஒரு மனது அளவில் எந்த ஒரு தவறான சிந்தனை போகக்கூடாது அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு யாருக்கும் எந்த தீங்கு எந்த புழு பூச்சி எந்த இதுக்குமே நம்மளால் ஒரு உயிர் துடிக்கக்கூடாது, நம்மளால் எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்துடணும், வர வைக்கணும். அதுக்கு தான் ருத்ராட்சங்கிறது. அது எடுத்த உடனே அப்படி வந்துருமா அப்படின்னா அதுவும் வராது. ருத்ராட்சம் போட்ட உடனே வராது. நீங்கள் எதில் வாங்கி போட்டாலும் வராது. அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு அதை அணிஞ்சிட்டு தினந்தோறும் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான முறை செய்யணும். கண்ணை மூடி 1 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அதை அந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிட்டு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் சிந்தனையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொடுக்கும். எவ்வளவு மனநிலையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சு நான் சொல்லும் போல் ஒரு தியான முறையோ கடைபிடிச்சி அதே சிந்தனையில் அடுத்தடுத்த ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவன் சம்மந்தமான ஒரு சிவனை பற்றி ஒரு தேடுதலில் போய் அந்த மாதிரி ஒரு ஈடுபடும் போது உங்களை அறியாமல் அந்த வாழ்க்கை முறையும் மாறும், அந்த ருத்ராட்சத்துக்கான பவரும் உங்கள்கிட்ட இருக்கும். எந்த இதுவுமே இல்லாமல் பொதுவாக நம்ம பாட்டுக்கு போட்டோம், நமக்கு எங்கே சிவனோட அருள் கிடைக்கல அப்படின்னு நினச்சா அது முழுசாக நம்ம அறியாமையில் பண்ணுறக்கூடிய செயல் தான் உண்மை. எந்த இடத்துலேருந்து வாங்குறோங்கிறது ஒன்று இருக்குது. அதே போல் ஒரு கோயில் கருவறையில் வச்சுருக்காங்க, பூஜையில் வச்சுருக்காங்க,
அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூஜையில் வச்சதுக்கான பவர் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதை நம்ம உதாசனப்படுத்துகிறோமா, எந்த மாதிரி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அப்படியே சொன்னது போல தான், கடவுளே கையில் வந்து கொடுத்தாலும் கூட நம்ம நம்பினா தான் ஆச்சு. நம்பாமல் இருந்தால் அது மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் ருத்ராட்சம் அணியுங்க, அணிகிறனால தப்பு இல்லை. அதனால் ருத்ராட்சம் அணிஞ்சால் சன்னியாசியாக போவாங்க அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ருத்ராட்சத்துக்கும் இந்த சன்னியாச இதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. ருத்ராட்சம்ங்கிறது வந்து முழுக்க இன்னும் ஒன்று சொல்லப்போனால் சுய ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு, சுய ஒழுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியாக நம்ம இருக்குது. ஆனால் அதுக்காக பார்த்தா இப்போ திருவண்ணாமலையில் மற்ற ஏரியாவெல்லாம் பார்த்தா நிறைய பேர் ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிறாங்க, கஞ்சா போடுறாங்க, ஒரு இதுலேயே இருக்காங்க, மது பழக்கத்தில் இருக்காங்க, எந்நேரம் போதையிலே இருக்காங்க. அப்போ ருத்ராட்ச மாலை தான் போட்டிருக்காங்க, ஒரு 5 மாலை 10 மாலைன்னு பெரிய சாமியார்கள் பூரா கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க, மதுவுக்கு அடிமையாகிறாங்கிற ஒரு கெட்ட பேர் மக்கள் மத்தியில் வந்துடுறதில்ல. யாரோ 10 பேர் செய்கிற தப்பு ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கிறாங்க, கஞ்சா வந்து சிவன் அடிக்க சொன்னார். எந்த சிவன் வந்து எங்கே கஞ்சா அடிக்க சொன்னார்? இவங்களாம் வந்து புதுசாக ஒன்று அவங்கவுங்கள சுயத்துக்காக ஏதோ ஒரு தவறுகளை வந்து கடவுள் மேலே ஒரு காரணம் காமிச்சு போட்டுக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து ஒரு பணி செய்யும்போது தான் அது வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமே தவிர, மனதை வந்து ஒரு போதையில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது வந்து எந்த இதில் வரும்? ஃபுல் போதையாக இருந்தால் மனசு வந்து சரியான வேலை செய்யாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு நீங்கள் கடவுளை நோக்கி போக முடியும், கடவுளை மற்றவங்ககிட்ட கற்பழிக்க முடியும்? அதனால் உங்கள் மனதை மயக்கி போதையில் இருந்துக்கிட்டாலாம் வந்து சிவனை அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கிடையாது. அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு சிலர் வாழ்வாங்க. அதை வந்து மக்களுக்கு வந்து சிவன் சொன்னார், அது சொன்னார், இது சொன்னார், ஒரு தவறான ஒரு இதில் இது பண்ணுவாங்க. அதனால் அந்த போதை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. முழுசாக சிவனுடைய ருத்ராட்ச மாலை அணியும் போது இருக்கவே கூடாது. அதனால தான் அப்படியே சொன்னேன், ஒரு கோயில்களிலிருந்து ஒரு சிவனே நேரில் வந்து கொடுத்தா போட சொன்னாலும் கூட நீங்கள் உள் மனசில் ஏற்றுட்டால் மட்டும்தான் அந்த போதை பழக்கத்தையே போக மாட்டீங்க. ஏதோ பேருக்கு நம்ம சாமியார்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இதில் வந்து போட்டால் நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு பெரிய சாமியார் அப்படிங்கிற தோற்றம் கொடுக்கும், ருத்ராட்ச மாலையை போட்டு பட்டையை அடித்து அப்படி இருக்கும்போது. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கிறோம், நம்மளே ஏமாற்றி மற்றவங்களே ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது. அதனால் ருத்ராட்ச மாலை வந்து நீங்கள் இந்த முகம் அந்த முகம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த முகத்தில் வாங்கி போட்டாலும் சரி. ஆனால் 5 முகம் ருத்ராட்சம்ங்கிறது ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அப்படி ஏன் சொல்கிறேன்னா, 5 முகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கிற நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்களை குறிக்கிற ருத்ராட்சம் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் மனதளவில் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு தினந்தோறும் ஒரு 5 தீபம் ஏற்றி ஒரு 48 நாள் வந்து சிவனை நினச்சி ஒரு தவ நிலையில் நீங்கள் ஒரு டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தினந்தோறும் 48 நாட்கள் வந்து ஒரு 5 தீபங்கள் வந்து ஏற்றி அதை நீங்கள் ஒரு தவநிலையிலிருந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 48 நாள் ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, ஒரு சிவன் கோயிலில் வச்சுக்குங்க. இன்னும் பூஜையிலேருந்து சிவன் கோயிலில் பூஜையிலேருந்து கிடைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னென்னா, ஒரு பூஜையிலேருந்து ஒரு கருவறையிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருளுக்குன்னு ஒரு சில பவர் இருக்கும். நீங்கள் தனியாக வாங்கி போடுறதுக்கு அதுக்கு ஒரு சில பவர் இருக்குது. அதனால் ருத்ராட்சத்தை வாங்கி நீங்கள் மனசளவில் நான் சொன்னது போல தான் 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி நீங்கள் எவ்வளோ சுய கட்டுப்பாடாக சுய ஒழுக்கமாக மனதை ஒருநிலைப்படுத்தி தவநிலையில் 48 நாள் இருந்து வரீங்களோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் எல்லா வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதுபோல் நீங்கள் எது விட நினைக்கிறீங்களோ, ஒருவேளை போதையில் இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக இருக்கலாம், அதெல்லாம் விட நினச்சாலும் கூட நான் சொன்னது போல் தான் இந்த ருத்ராட்சத்தை வாங்கி 5 முக ருத்ராட்சத்தை அணியுங்க. தினந்தோறும் 5 தீபம் போடுங்க. ஒரு 48 நாள் கணக்கு வச்சு தினந்தோறும் 5 நிமிஷமாவது குறைஞ்சது அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்து மாறும். அந்த போதை பழக்கத்திலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சிவனே உணர்த்துவார், உணர்வைப்பார். அதுக்கு ருத்ராட்சம் வந்து மிகுந்த பலனை கொடுக்கும்.
அடுத்தடுத்த மற்ற வீடியோக்களில் வந்து யார் ருத்ராட்சம் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுபோல் ருத்ராட்சம் வந்து இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட், இது அணிஞ்சால் சிவனே நேரடியாக வருவார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரிஜினலாக அந்த ஒரிஜினலாக அப்படி நான் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்கும், அதை நான் மாற்றுக்கிறது சொல்ல வரல. ஒரிஜினல் ருத்ராட்சம் அணிஞ்சால் சிவனுடைய நேரடியாக தரிசனம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், சிவன் உணரலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது சொல்ல வரும். அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிவனுடைய அருளுக்கும் சிவனை உணர்றதுக்கும் ருத்ராட்சம்ங்கிறதே இன்னும் சொல்லப்போனால் 100% வந்து அந்த அணிகள் அணிஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நடக்காது. நம்ம உள் மனசை முழுசாக சிவனுக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சிவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சிவன் நம்மகிட்ட அருள் புரிவார். இப்போ நான் வந்து இப்போ இந்த கோயில் சிவன் ஆலயம் அமைஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இப்போ 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு வீடு அமைக்கிற பணி நடந்துவிட்டு வருது. இந்த 5 ஆண்டுகளாக சிவன் வந்து நமக்கு சொல்லித்தான் நம்ம இந்த வேலையுமே செய்கிறோம். நமக்கு அது தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த அணிகலனுமே கிடையாது. ஒரு ருத்ராட்ச மாலை எதுவுமே கிடையாது. இந்த பட்டை அடித்து இப்போ நம்ம வீடியோவில் பேசுகிறது கூட, இந்த மேலே துண்டு போட்டிருக்கிறது கூட மக்கள் பார்வைக்காக, மக்கள் இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்காகத்தான் நம்ம அதை பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ருத்ராட்ச மாலை போட்ட மாதிரி தான் வீடியோ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தான் சாதாரண நிலையில் பேசினாலும் சாதாரண மனநிலைக்கு வந்துடுறாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால அந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த இது போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ருத்ராட்சம் அணிஞ்சால் கண்டிப்பாக அது நடக்கும், இது நடக்கும், சிவனை உணர முடியும், சிவனை உணர்றதுக்கு எளிய வழி அப்படி இப்படின்லாம் நினைக்கலாம். நினைஞ்சாலும் நம்ம எப்படி அதே லைனில் போகிறோம், எப்படி மனசு ஒருநிலைப்படுத்தணும், இப்போ ஒருநிலைப்படுத்தி போகிறோம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்கள் மனசு திறமாக கடைசியாக ஒன்று என்ன சொல்கிறேன்னா, மனசை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ருத்ராட்சம் அணியுங்க, தப்பு கிடையாது. ருத்ராட்சம் அணியும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சிவன் உங்கள் கூட இருக்கிறதா நினச்சிக்கோங்க. சிவன் உங்களை எல்லாமே வழி நடத்துறது. எப்போ ருத்ராட்சம் அணிகிறீங்களோ அந்த செகண்ட்லேருந்து சிவன் உங்கள்கிட்ட வந்துட்டார், சிவன் தான் அனைத்தும் நடத்துகிறார் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுங்க, சிந்தனைக்கு வந்துடுங்க. சிவன் வந்து நம்ம கெடுதல் நினைப்பாரா? சிவன் வந்து மற்றவங்களை கெடுக்க நினைப்பாரா? கிடைக்க வைக்க மாட்டார்ல. அப்போ நம்ம நல்ல சிந்தனைக்கே வரணும், நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. உங்கள் மூலியமாக யார் எந்த கெடுதல் நடக்காத மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மற்றபடி போதை மெயினாக குடிபோதையை நிறுத்திடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். அதே போல் நான் 5 தீபம் தினம் போடுங்க, 42 நாள் 5 முக ருத்ராட்சத்தை போட்டு தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி தியான நிலையில் இருந்து வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படின்னு நிறையா பேருக்கு இருக்குது. எந்தெந்த காலகட்டத்தில் அணியக்கூடாது அப்படிங்கலாம் இருக்கும். அணியிறது வந்து யார் வேணாலும் அணியலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் ஒரு சில யார் அப்படிங்கிற ஒரு இதுகள்லாம் இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாக நான் சொல்கிறேன். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால், இப்போ பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் அப்படிங்கிற காலத்தில் அதே பெண்கள் வந்து அல்லது ஆண்கள் ஒரு ஒன்றாக இருக்கிற ஆணும் பெண் ஒன்றா இருக்கிற சமயத்தில் அப்படியெல்லாம் அணியலாம் அப்படின்னு நிறையா டவுட்டுகள்லாம் வரலாம். அது சம்மந்தமான அப்படி ஒரு வேளை இருந்துட்டா என்ன பாதிப்பு வருமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், டவுட் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதவிடாய் நேரத்தில் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டே அப்படி இருந்தாங்க அது ஒரு பாவ செயல் மாதிரி வருமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் நிறையா. அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்கிறது சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கீங்கன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா. பழனிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நெய்க்கரவட்டியில் மெயின் ரோட்டில், நெய்க்கரவட்டி கேவேலூர் ஸ்டாப்பில் மெயின் ரோட்டில் இருக்குது கோயில். பழனிலேருந்து குளமும் குமரலிங்கம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயில் வந்து சிவன் வந்து உலகத்தில் இங்கே தவநிலையில் உருவ நிலையில் இருக்கார். உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் இல்லை, இங்கே அந்த அமைப்பை உருவாகியிருக்காரு. இங்கே 48 லிங்கம் அமைக்கிறதுக்காக 122 நீளத்தில் வீடு அமைக்கும்படி நடைபெற்று வருது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது விருப்பமாக செங்கல் கம்பி போன்ற ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், நம்பர் இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் 48 நாள் இந்த ஆலயத்தில் முடிஞ்சிடும், கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணுறது என்னென்னா 2 விஷயம் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா 40 நாள் நான் சொன்னது இப்போ வீடியோவில் பேசுகிறது போல் தினந்தோறும் 5 தீபம் போட்டுவாங்க. அந்த தீபம் போடுறதுக்கு வந்து நம்ம கோயில் ஃபோட்டோவும் தர்றேன், ஃபோட்டோ அது ருத்ராட்ச மாலை தரவங்க ஒரு நிலையாக இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த 48 நாள்லேயே ஒரு அமாவாசை 2 பௌர்ணமி இந்த நம்ம கோயிலில் வந்து
உங்கள் கையால் 48 லிங்கத்தில் முதலாவது லிங்கத்துக்கு வந்து அமையப்போகிற 48 முதலாவது லிங்கத்துக்கு வந்து உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணிட்டு போங்க. அதே போல் உங்கள் கோரிக்கையை வந்து இங்கே சுயம்பா உள்ள அரசு வேம்பு மரத்தில் கட்டிட்டு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி 2 எழுதிட்டு வந்துட்டு 2 கோரிக்கையை 2 சீட்டாக என்ன கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு 3 கோரிக்கை எழுதிக்கலாம். சரி 3 கோரிக்கை எழுதலாம், அது 2 செட்டாக எழுதி சுயம்பா உள்ள அரசு வேம்பில் கட்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு 48 நாள் வந்து நான் சொன்னது போல் 5 தீபம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினந்தோறும் 5 தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக 48 நாளில் அந்த 48 நாளில் ஒரு அமாவாசை 2 பௌர்ணமி உங்கள் கையால் நான் ஏற்கனவே சொன்னது போல் கையால் அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது பாலாபிஷேகம் வரும்போது கண்டிப்பாக 100% நடந்தே ஆகும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோயிலுக்கு வர விரும்புவங்க தொடர்பு கொள்ளுங்கள். ருத்ராசமாலை திரும்ப ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ருத்ராசமாலை வந்து சிவனுடைய அணிகலன். அந்த அணிகலன் வந்து நம்ம சிவனுடைய அணிகலனாக நினச்சி நம்ம அணிகிறோமா, அல்லது ஒரு ஆடம்பர பொருளாக நினச்சி அணிகிறோமா, ஒரு விளம்பரத்துக்கு அணிகிறோமா, ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அடையாளமாக இப்படி எப்படி அணிகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்து இருக்குது. ஒரு ரோட்டில் போகிற ஒரு பெண்ணை வந்து ஒரு உறவாக நினைக்கிறதும், யாரோ ஒருத்தராக நினைக்கிறதும், ஒரு அக்கா தங்கச்சியை நினைக்கிறதும், பொருளாக நினைக்கிறதும் நம்ம சிந்தனை இருக்கும். அதுபோல தான் ருத்ராஸ்த சிவனுடைய அணிகலனாக ஒரு உயிராக ஒரு உணர்வாக நம்ம வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய ஒரு உயிராக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். ஓம் நமச்சிவாய. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் எனக்கு அதிகமாக வீடியோ பேசி பார்க்க முடியல. எனக்கு என்ன சிந்தனைக்கு சிவபெருமான் கொடுக்குறாரோ அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது கூட குறை ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்திக்கிறேன். இன்று அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் என்னோடய சொந்த அனுபவத்தில் பேசுகிறது தான். சொந்தம்னா இந்த கோயில் சிவனுடைய கோயில் நான் கட்டி 4 ஆண்டில் அமைச்சு, அவரோட அருள் அமைச்சு, நான் கட்டினே சொல்லக்கூடாது, சிவபெருமான் அருளில் 4 ஆண்டுகள் அமைச்சு, 5 ஆண்டுகள் ஆச்சு. 4 மகா சிவராத்திரி நடத்தி, ஊரழைச்சி மகா சிவராத்திரி நடத்தி, அடுத்து 48 லிங்கம் வைக்கிறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு பீடம் அமைச்சாலும் அவருடைய வழிகாட்டலில் இந்த 48 லிங்கமே மக்கள் கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய லிங்கம். அதுக்காக அவரோட வழிகாட்டில் அமைகிறதுனால அந்த ஒரு தகுதியில் நான் வந்து உங்கள்கிட்ட அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு தப்புன்னு பட்டாலும் சரி சுட்டி காட்டுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.